இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியைச் சேர்ந்த ஜெயராஜ் சூர்யா தம்பதியருக்கு 13 வயது ரக்ஷித் என்ற மகனும் 2 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். ரக்ஷித் குன்னத்தூர் பகுதியில் இயங்கி வரும் NRKயின் அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ரக்ஷித்துடன் பயிலும் 2 மாணவர்கள் ரக்ஷித்தின் ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தியும் கிண்டல் அடித்து வந்துள்ளனர். நேற்று வழக்கம் போல அந்த 2 மாணவர்களும் ரக்ஷித்தை ஜாதி பெயரை சொல்லி கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. பள்ளி வளாகத்தில் குப்பைகளை கொட்டும் குழியில் இருந்த குப்பைகளை தீ வைத்து எரிப்பது வழக்கம். அப்படி எரிந்து கொண்டிருந்த குப்பை குழிக்குள் ரக்ஷித்தை 2 மாணவர்களும் தூக்கி போட்டுள்ளனர். தீயில் விழுந்து துடிதுடித்த ரக்ஷித்தை ஆசிரியர்கள் மீட்டு குன்னத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு ரக்ஷித்துக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். 10% அளவுக்கு தீக்காயம் ஏற்பட்டுள்ளதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். நடந்ததை ரக்ஷித்தின் பெற்றோர் கண்ணீருடன் விவரித்தனர். ரக்ஷித்தின் கை கால்களை பிடித்து எரியும் குப்பையில் போட்டுள்ளனர் என்றனர். சின்ன பசங்க சண்டைன்னு நினைச்சோம், இந்த அளவுக்கு வரும்னு நாங்கள் நினைக்கல என அதிர்ச்சியிலிருந்து மீளாதவர்களாய் கூறினர். 8th ஸ்டாண்டர்டு NRKN ஸ்கூல் குன்னத்தூர் பள்ளியில் என் பையன் படிக்கிறான். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒத்தப்பனமேடு திருவான்மை முதலியூர் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஊர் பையன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஜாதி பேரை சொல்லி கருப்பாக இருக்கிற கெட்ட வார்த்தை பேசியும் தகராறு நடந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இது கொஞ்ச நாள்ல சரியாயிரும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். விளையாட்டு பசங்க சரியா போயிரும் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதாச்சியா 4 மணி அளவில் குப்பை கொட்டிட்டு இருக்கையில என்னோட பையன் கிளாஸ் ரூம் கூட்டி குப்பை கொட்டிட்டு இருக்கையில 2 பசங்களும் சேர்ந்து கையோர்த்தேன் கால் ஒருத்தையும் பிடிச்சி நேற்று கடந்த அனல்லையும் இன்னைக்கு எரிஞ்ச தீயில தூக்கி போட்டாங்க. கையெல்லாம் வெந்து கிடக்குது. என் பையனுக்கு ரொம்ப காயமாகவும் இருக்குது. நாங்களும் ரொம்பவுமே எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு. எங்களால் வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு சார்க கூடவே ஆஸ்பத்திரிக்குள்ளே வரல. குன்னத்தூர் GHல தான் அத்தனை பேர் இருந்தாங்க. இங்கே ஆம்புலன்ஸ் வந்ததப்போ பெருந்துறை கூட்டிகிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும்தான் அங்கே பண்ணாங்க. ஆனால் இங்கே எங்கள் கூட சார் எதுவுமே வரல. கேட்டால் ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. சார் டீச்சர்ஸே கருப்பாக இருக்கிற ஊதுவத்தி கலராக இருக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த பையனோட மன அழுத்தத்துக்குள்ள உண்டாக்கி எங்ககிட்ட சொல்லி ரொம்ப நாளாவே அழுதுட்டு இருந்திருக்கிறார். இப்படி பெற்றவங்க நல்லா செட்டான ஸ்கூலு தான். நாங்கள் அவங்கள நம்பி ஆசிரியரை நம்பி தான் அனுப்புகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு. இதை எதுவுமே கேர் பண்ணிக்காமல் அந்த ஸ்கூலில் இருக்கிற வாத்தியார் எல்லாமே கண்டுக்காமல் இருக்கிறாங்க. எங்கள் கூட எங்கள் ஆஸ்பத்திரி வரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. போலீஸும் எதுவும் எங்களை ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கும் இல்லை. இப்போ பத்திரிக்கை ப்ரெஸ் தான் வந்திருக்குது. இதுக்கு எங்களுக்கு சரியான பதில் எங்களுக்கு தகவல் சொல்லணும் கவர்மெண்ட்டு. 2வது இந்த மாதிரி பிரச்சனை எந்த ஒரு குழந்தைக்குமே நடக்கக்கூடாது. எந்த காலத்தில் இருந்தாலுமே நம்ம ஜாதி பேசக்கூடாது. அந்த குழந்தை பிஞ்சு மனசில் ரொம்பவுமே நஞ்சா விதைச்சிட்டாங்க. என் பையனுக்கு ரொம்பவே மன வருத்தமா. சம்பந்தமா காவல்துறையில சொன்னீங்களா? சொன்னா அவர் வர்றேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் வரல. மணி 9. எந்த காவல்துறை? குன்னத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னோம். பசங்களுக்குள்ளேயே சண்டை டீ குளிக்கல. இப்போ 2 பசங்க தூக்கிக்குள்ள போட்டாங்க. பையனுக்கு உடம்பெல்லாம் காயம். என்ன சண்டை போட்டாங்க? என்ன சொல்லி சண்டை போட்டுக்கிட்டாங்க? என்ன சண்டைன்னா பையன் கருப்பாக இருக்கிறான், குரங்கு அப்படி இப்படின்னு என்னமோ பேசிக்கிறாங்க. இந்த பையன் தைரியமே எங்ககிட்ட சொல்லுவானுங்க. நான் சரி பசங்களுக்குள்ள சரியா போயிடும் அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுட்டாங்க. அதுக்கு இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க. பள்ளி ஆசிரியர் தான் நடவடிக்கை எடுத்து யாருமே எடுக்கல. உங்களுக்கு எனக்கு பள்ளி ஆசிரியர் தான் ஃபோன் பண்ணி சொன்னாருங்க. நான் திருப்பூர் கோயம்புத்தூர்ல வேலை செய்கிறேங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே வரும்போது இங்கே ஆம்புலன்ஸ் கூட என் சம்சாரம் மட்டும்தான் வந்துக்குது. என் பாப்பாலும் யாருமே வரலைங்க சார். யாராவது ஒருத்தர் கூட அனுப்பணும்லங்க. லேடிஸ் தனியாக விடக்கூடாது இல்லைங்க. யாருமே வரலைங்க. ஸ்கூல்லேருந்து எந்த சப்போர்ட்டும் பண்ணலைங்க. போலீஸ் 6 மணிக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இன்ன வரைக்கும் ஒருத்தருமே வரலைங்க. ஸ்கூல் அந்த பசங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றுமே எடுக்கலைங்க சார். மகன் ரக்ஷித்தை எரியும் குப்பையில் தூக்கி போட்ட சக மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பெற்றோர் வலியுறுத்துகின்றனர். அது பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: காயமடைந்த சிறுவனும் சம்பந்தப்பட்ட மற்ற மாணவர்களும் ஒரே வகுப்பில் படித்து வருபவர்கள் என்றும்
ஒருவர் வீட்டிற்கு ஒருவர் அடிக்கடி சென்று வரும் நண்பர்கள் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பள்ளி நேரம் முடிந்த பிறகு பள்ளி வளாகத்தில் உள்ள குப்பைகளை சேகரித்து அதற்காக ஒதுக்கப்பட்ட குப்பை குழியில் போடுவது மாணவர்களின் வழக்கமான செயலாக இருந்து வருகிறது. அதன்படி 30/1/2025 அன்று குப்பைகளை குப்பை குழியில் போடச் சென்றபோது அந்த குப்பை குழியில் ஏற்கனவே தீ எரிந்து கொண்டிருந்தது. அச்சமயத்தில் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் விளையாட்டாக தள்ளிக் கொண்டிருந்தனர். அந்த விளையாட்டில் 2 மாணவர்கள் காயமடைந்த சிறுவன் கை மற்றும் கால்களை பிடித்து தூக்கி ஆட்டியதில் அவர் சமநிலையை இழந்து தவறி தீ எரிந்து கொண்டிருந்த குப்பை குழியில் விழுந்துள்ளார். உடனடியாக சக மாணவர்கள் காயமடைந்த சிறுவனை மீட்டு தீக்காயம் ஏற்பட்ட இடங்களில் தண்ணீர் ஊற்றி முதலுதவி செய்துள்ளனர். இச்சம்பவம் ஆசிரியர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு காயமடைந்த சிறுவன் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். மேற்படி சம்பவத்தில் காயமடைந்த சிறுவனை சாதி பெயரை சொல்லி திட்டவில்லை என்பதும் அவருக்கு காயம் ஏற்படுத்த வேண்டுமென்ற எந்த உள்நோக்கமும் இல்லை என்பதும் தெளிவாகிறது. இச்சம்பவம் தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வாகும் என திருப்பூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகம் தெரிவித்துள்ளது.